இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, நான் பலவீனன் அல்ல பலவான். வசனம் யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பாருங்கள், இங்கே யோவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்ப சொல்லவும் தேவனின் நியாய தீர்ப்பை பற்றி எச்சரிக்கவும் அனுப்பப்பட்டிருக்கிறார். அப்போ அவர் தொடர்ந்து பேசுகிற ஒரு முக்கிய காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய நாள் வரும், அந்த நாளில் தேவன் தம்முடைய ஜனங்களை எதிரிகளிடம் இருந்து விடுவிப்பார். ஆனால் அதே சமயம் தீயவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும். இதுதான் தேவன் தம்முடைய ஜனங்களை போருக்கு தயார் செய்யும்போது அவர்கள் இயல்பான பலவீனங்களை வல்லமைப்படுத்துகிறார். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் விவசாயத்தில் இருந்தாங்க பாருங்க. அவங்க கையில் இருந்தது மண்வெட்டிகள், அரிவாள்கள் போன்ற வேலை செய்கிற அந்த கருவிகள் தான் இருந்தது. ஆனால் தேவன் அவர்களை என்ன பண்ணுறாங்க, போருக்கு அழைத்ததுனால அவைகள் என்ன ஆகுது, மண்வெட்டிகள் பட்டயங்களாகவும் அரிவாள்கள் ஈட்டிகளாகவும் அந்த மாதிரி ஒரு ஆயுதங்களாக மாற வேண்டும் என்று சொல்கிறார். அப்படியாக இந்த மண்வெட்டிகளையும் அரிவாள்களை வைத்து எப்படி போர் புரிய முடியும்? ஆனால் பாருங்கள், தேவன் என்ன சொல்கிறாரு, மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். ஏதாவது என்ன சொல்ல வராருன்னா, அது மண்வெட்டியை வைத்து என்ன பண்ண முடியும்? ஒரு செடி தான் நட்டு வைக்க முடியும் இல்லையா? ஈட்டி வைத்து என்ன பண்ண முடியும்? அந்த உரங்கள் மாற்ற முடியும். அது காரியங்கள்லாம் என்ன, அந்த ஈட்டி எதற்கு பயன்படும்னா அது குத்தி அது எடுக்கிறதுக்கு இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கருவிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடியோ மரமோ வைக்கிற கருவிகள், இப்படியாக விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கருவிகளை வைத்து தேவன் சொல்கிறாரு, அதை வைத்து அடியுங்கள். ஏன்னா பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இது அற்பமான ஒரு கருவி தான், ஆனால் இதை வைத்து கூட நம்ம என்ன பண்ண முடியும், பலத்த காரியங்கள் செய்ய முடியும் என்று ஒரு அடையாளமாக இங்கே சொல்கிறார். இந்த காலை வேளையில் தேவன் இடைப்படுகிற ஒரு காரியம், பலவீனத்தை நம்ம அடையாளமாக எடுத்துக்கொள்ள வேணாம் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு இந்த பலனே கிடையாது, நான் இதை எப்படி செய்ய போகிறேன், நான் இதை எப்படி கடந்து போகிறேன், இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த நேருகிற இந்த சவால்களை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், எனக்கு இப்படி என்னால் இதை செய்ய முடியாதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ பலவான், நீ பலவீனன் அல்ல. நீ எப்படிப்பட்ட நிலையில் நீ இருந்தாலுமே அதிலிருந்து உன்னை உயர்த்துகிற தேவன் நான் இருக்கிறேன் கூட என்று சொல்லுகிறார். பாருங்கள், அநேக வேளையில் நம்ம பலவீனத்தை நம்ம அடையாளமாக வைத்து கொள்வதனால் பிசாசு என்ன பண்ணுகிறான், சோர்வை கொடுக்குறான், சரீரத்தில் பிரச்சனைகளை கொடுக்குறான், அநேக போராட்டங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இல்லை, பயங்கள், டிப்ரெஷன் இல்லை, மன அழுத்தங்கள் கொடுத்து என்ன பண்ணுறான், நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கிறான். அதுதான் அவனுடைய பிளான் பாருங்கள். ஆனால் அதெல்லாம் தகரப்பொடி ஆக்கி தேவன் சொல்கிறான், நீ எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன். நீ வியாதியாக இருக்கிறியா, உனக்கு நான் பரிபூர்ண சுகத்தை கொடுப்பேன். நீ கடன் பிரச்சனையில் இருக்கிறியா, தேவைகளை நிறைவாக்குற தேவன் நான் இருக்கிறேன். எல்ஷடாயாக நான் உனக்கு இருக்கிறேன். உனக்கு தேவைகளை சந்திக்கிறவர் நான் உன் கூட இருக்கிறேன். நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை உயர்த்த முடியும். நீ எந்த நிலையில் நீ இருந்தாலும் உனக்கு நான் சுகத்தை கொடுக்க முடியும். நீ சுகம் பெற முடியும், நீ உயர முடியும், நீ வெற்றி சிறக்க முடியும் என்று சொல்கிறார். ஒரு வியாதிக்காரனாய் நீ எண்ணாத, நீ சுகம் பெற்றவனாய் நீ எண்ணுன்றாரு. நான் ஒரு கடன்காரனாக இருக்கிறேனே, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அநேக ஜாதிக்கு நீ கடன் கொடுப்பாய் என்று சொல்லுது. அப்படியாக நம்ம பார்க்க சொல்லுது. நான் அநேக ஜாதி கடன் கொடுக்கிற ஒரு பொருளாதார காரியத்தில் என்னை தேவன் உயர்வான ஒரு இடத்துல வைத்து அழகு பார்க்குற தேவன், நான் அப்படிப்பட்ட இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு நம்ம அறிக்கிடுவோம். எனக்கு வயதாகி கொண்டே போகுதே, எனக்கு ஏற்ற துணை இன்னும் அமைய மாட்டேங்குதே, வயசாயிடுச்சு, இனிமேல் என்னாக போகுதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏற்ற துணை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் கண்டிப்பாக அந்த துணையோடு நான் நல்லா இருப்பேன். கண்டிப்பாக அந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு இல்லை, நம்ம நிலைமையை, நம்ம பலவீனத்தை அடையாளமாக இல்லாமல் என்ன தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற பெற்றது, அதை நான் சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டும் என்று தேவன் இடைப்படுகிறார். நம்மிடம் உள்ள சிறியவற்றை தாழ்வாக எண்ண வேண்டாம். அதாவது நம்ம அற்பமாக இருக்கலாம், சொற்பமாக இருக்கலாம் இல்லை, பிறர் நம்மளை பார்த்து வியக்கத்தக்க நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், நீ அப்படி எண்ணாத,
தேவன் அதை ஆயுதமாக்குவாராம். தேவன் உன்னை பலவானாய் மாற்றுகிற தேவன். தேவன் உன்னை அதிலிருந்து உன் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உன்னை உயர்வான ஸ்தலங்களை வைக்கிற தேவன். நீ புழுதிலையும் குப்பையில் இருக்கிறவனே உன்னை ராஜாவாக்குற தேவன். நான் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை இடுவேன் என்று தீர்மானம் எடுப்போம். நாம் தேவனுடைய வல்லமை பெற்றவர் என்று சொல்லும்பொழுது வல்லமையே நம்மை ஆட்கொள்ளும். பாருங்க, பலவீனன் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், நம்ம கிதியோன் தான் ஞாபகம் வருது வேதத்தில். பாருங்கள், நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். பாருங்கள், அவன் அந்த 15ஆம் வசனத்தில் சொல்கிறான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நான் ஒரு சிறியவன், நான் அந்த அளவுக்கு ஒரு தகுதியற்றவன் கிடையாது, என்னுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. அவனுடைய சிச்சுவேஷன், அவனுடைய இப்போ இருக்கிற நிலைமையை அவன் சொல்லுகிறான். ஆனால் தேவன் இந்த நிலைமையில் அவனை பார்க்கல. தேவன் அவன் மேலே வைத்திருக்க திட்டத்தை பார்க்குறாரு. இன்றைக்கு கூட நம்ம எந்த சூழ்நிலையில், நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்ம அதை நோக்கி பார்க்காமல் தேவன் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்காரோ, அவர் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அது நமக்குன்னு என்று சுதந்திரிக்கும் பொழுது தேவன் அந்த திட்டத்தை நம் மூலமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. வெற்றி என் அடையாளம், கிறிஸ்துவில் நான் தோல்வியற்ற ஒரு போர் வீரன். செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எனது பலவீனத்தின் அடிப்படையில் அல்ல, உம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் வாழ நான் தீர்மானிக்கிறேன். என் வாழ்வின் சவால்களில் நான் தனியாக இல்லை. பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆயுதமாகவும் வல்லமையாகவும் இருக்கிறதுக்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று நான் விசுவாசித்து நான் பலவான் என்று இயேசு நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். ஆமென்.